வெல்கம் டு சாம்சரஸ் சேனல். ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின், வல்லபாய் படேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் மகாத்மா காந்தி. வல்லபாய் படேலுக்கு சர்தார் பட்டத்தை எதுக்காக மகாத்மா காந்தி கொடுத்தாரு அப்படின்னா பர்தோலி சத்தியாகிரகத்தை நடத்தினதுக்காக. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் log 16/log 2 = x, then the value of x is. அப்படின்னா என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தா ரொம்ப ஈஸி. கீழே என்ன சின்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரோட பவராக கொண்டு வந்துட்டிங்கன்னா கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு மீதி இருக்கிறது தான் நம்மளோட வேல்யூ. இப்போ இந்த 16 வந்து நம்ம கீழே 2 தான் கொடுத்துருக்குறாங்க இல்லையா மினிமம் வேல்யூ, அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 16 எப்படி பிரிக்கலாம்? 2 × 2 × 4 டைம் 2 போடும்போது நம்ம ஆன்சர் 16 வரும். 2 2 4, 4 2 8, 8 2 16. அப்போ இதில் 4 2 வருதா? அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? log 2/4 / log 2ன்னு எழுதலாமா? அப்போ இந்த மாதிரி லாகில் பவரில் இருந்துச்சுன்னா அதை நம்ம முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். அப்படி கொண்டு வந்தோம்னா 4 log 2 / log 2ன்னு வரும். அப்போ இதோட வேல்யூ 1 ஆயிருமா? அப்போ நம்மளோட ஆன்சர் 4 × 1 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேற்கு நோக்கி பாயும் நதி என்ன அப்படின்னா நர்மதா. மேற்கு நோக்கி பாயும் நதி நர்மதா. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் உள்ள அகில இந்திய ரயில் பாதையின் இரு தண்டவாளத்திற்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளோ அப்படின்னா 1676 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட்டு, வளிமண்டல காற்றில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு எவ்வளவு அப்படின்னா 0.04%. வளிமண்டல காற்றில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு 0.04%. நெக்ஸ்ட்டு, கோல்டன் ஹேண்ட்ஷேக் என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது? கோல்டன் ஹேண்ட்ஷேக் அப்படின்னா விருப்ப ஓய்வு பெறுதல் பயன்கள். கிவ் பேமெண்ட் ஏர்லி ரிட்டையர்ஸ். கோல்டன் ஹேண்ட்ஷேக்னா விருப்ப ஓய்வு பெறுதல். அடுத்து நெக்ஸ்ட்டு, முதன்மை நுகர்வோர் பிரைமரி கன்சியூமர் அப்படின்னா தாவர உண்ணிகள். முதன்மை நுகர்வோர் தாவர உண்ணிகள். நெக்ஸ்ட்டு, போபால் துயரத்தின் போது வெளிவந்த வாயு மெத்தில் ஐசோசயனைட். போபால் துயரத்தின் போது வெளிவந்த வாயு மெத்தில் ஐசோசயனைட். எப்போ நடந்துச்சு அப்படின்னா டிசம்பர் 1984 நைட் 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே. போபால் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இது வந்து யூனியன் கார்பைடு அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அதில் வந்து ஃபெர்டிலைசர் தயாரிக்கும் போது வெளியான அந்த நச்சு வாயுவால் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. அதனால தான் நம்ம அதையே போபால் துயரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வெளிவந்த வாயு வந்து மெத்தில் ஐசோசயனைட். நெக்ஸ்ட்டு, ரீசனிங் கொஸ்டின், AZBYCXTW அப்படின்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் கண்டினியூஸாக வருதா? ABCD. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? Dக்கு அடுத்தது E. இது அப்படியே ரிவர்ஸில் வருது ZYXW. அப்போ அதுக்கு முன்னாடி லெட்டர் V. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் √4/3 - √3/4ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ரூட் சம் கொடுத்துருந்தாங்கனாவே தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. √4 / √3 - √3 / √4. இப்போ கீழே சேமாக இருந்தால் தான் நம்ம மைனஸ் பண்ண முடியும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே இருக்கிற நம்பரை இதோட மல்டிபிள் பண்ணிக்கலாம், இங்கே இருக்கிறது இதோட மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ √4 × √4, கீழே ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணிடுங்க. √3 × √4. நெக்ஸ்ட் மைனஸ் √3 × √3. இப்போது இந்த மாதிரி ரூட்குள்ளே எந்த நம்பரும் சொல்லலை அப்படின்னா அது ஸ்கொயர் ரூட். சப்போஸ் இங்கே 3 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா க்யூப் ரூட். ஸ்கொயர் ரூட்னா 2 நம்பரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ரூட்லேருந்து வெளியே எடுத்துடலாம். அதுவே க்யூப் ரூட் அப்படின்னா 3 நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ரூட்டுக்கு வெளியே அந்த நம்பர் எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கலங்கிறதுனால அது ஸ்கொயர் ரூட். இப்போ √4 அப்படின்னா நம்ம என்ன எழுதிக்கலாம்? 4ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், √3 இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? 3ன்னு எழுதிக்கலாம். கீழே பாருங்கள் √3. இந்த √4 என்னென்னு எழுதலாம்? 2 × 2ன்னு எழுதலாமா? அப்போ எப்படி எழுதலாம்? 2 × 2ன்னு எழுதலாம். அப்போ 4 - 3 1. அப்போ ரூட்குள்ளே 2 நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் வெளியே எடுத்துக்கலாமா? அப்போ 2 √3 அப்படிங்கிறது தான் நம்ம ஆன்சர். 1/2 √3. நெக்ஸ்ட்டு, அடிமை வம்சத்தை நிறுவியவர் குத்புதீன் ஐபக். அடிமை வம்சத்தை நிறுவியவர் குத்புதீன் ஐபக். அடுத்தது, நீரின் அடர்த்தி 10⁻³ kg/m³. அடுத்தது,
இண்டிகா நீ யாரால் எழுதப்பட்டது? இண்டிகா அப்படிங்கிற புக் வந்து யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா மெகஸ்தனீஸுங்கிற கிரேக்க எழுத்தாளரால் எழுதப்பட்டது. அவர் அது எது சம்மந்தமாக எழுதியிருக்கிறாருன்னா மௌரிய இந்திய அரசு பற்றி கிரேக்க எழுத்தாளர் மெகஸ்தனீஸ் எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 13, 7 மற்றும் 11 என்ற எண்களை ஒத்தது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 13, 7, 11 இதெல்லாமே ப்ரைம் நம்பர்ஸாக பகா எண்களாக. பகா எண்கள்னால் என்ன அப்படின்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படும் இல்லையா, அதுதான் பகா எண்கள். அப்போ அதே மாதிரி இங்கே எந்த நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். 9, 17, 12, 15. 9 3ஆல் வரும் இல்லையா, இதுவும் 3ஆல் அடிப்படும், இது 3ஆல் 5ஆல் எல்லாமே அடிப்படும். 17 மட்டும்தான் ப்ரைம் நம்பர் பகா எண்கள். இப்போ 1ஆலையும் 17ஆல் மட்டும்தான் இது அடிப்படும். அப்போ நம்ம ஆன்சர் என்னது? 17. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிழக்கு கடற்கரை ரயில்வேயின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா புவனேஸ்வர். கிழக்கு கடற்கரை ரயில்வேயின் தலைமையிடம் புவனேஸ்வர். நெக்ஸ்ட்டு, புலிக்காடி அப்படின்னா வினிகர். வினிகரில் உள்ள கரிம அமிலம் என்ன அப்படின்னா எத்தனாயிக் அமிலம். நெக்ஸ்ட்டு, மலேரியா ஒட்டுண்ணியின் முதன்மை ஓம்புயிரி எது அப்படின்னா பென் அனபிளாஸ். மலேரியா ஒட்டுண்ணியின் முதன்மை ஓம்புயிரி பென் அனபிளாஸ். நெக்ஸ்ட் ஒரு மேக்ஸ் கொஸ்டின், 5/6 பதின்ம சமம் டெசிமல் ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ 6 வெளியே எடுத்துகிட்டு இங்கே 5 போடுவோம். அப்போ 6லேருந்து 5 ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா. 5 கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 சேர்த்துக்கலாம். இப்போ ஆஸ் யூஸ்வல் நீங்கள் எப்போ போல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 6ஆம் வாய்ப்பாடு படி பார்த்திங்கன்னா என்ன வரும்? 8 6 48. அப்போ 8 48 டிவைடட் பை அதில் மைனஸ் பண்ணிங்கன்னா 50 48 போச்சுன்னா 2. அப்போ நீங்கள் தான் பாயிண்ட் வச்சிட்டிங்க இல்லையா, நீ மறுபடியும் நீங்கள் 0 தாராளமாக சேர்த்திக்கலாம். அதே மாதிரி 6ஆம் வாய்ப்பாடே சொல்லுங்கள். 2 18. அப்போ இது கண்டினியூவாக இதே மாதிரி போயிட்டே இருக்குமா, 2ன்னு வரும், மறுபடியும் 0 சேர்த்துவீங்க, மறுபடியும் 3. அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன்லேயே நம்ம ஆன்சர் எது வரும்? 0.833. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா கேடி ஜாதவ். ஒலிம்பிக் போட்டியில் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா கேடி யாதவ். அடுத்தது, முதலாம் 5ஆண்டு திட்டத்தின் காலம் எப்போ அப்படின்னா 1951 to 56. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து பார்த்து நீங்கள் சீக்கிரமாக போஸ்டிங் வாங்க என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.